ஒவ்வொரு ஒவ்வொரு கொஸ்டின் வச்சேன். இது எப்படி பண்ணோம், இந்த மெஷர்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்தையும் சொன்னால் எல்லாருமே கிளாஸ் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே போயிட்டு வீட்டில் போயிட்டு பேரண்ட்ஸுக்கு அமௌண்ட் தாங்க அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், பட் அதெல்லாம் வேணாம், நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆர்கானிக் யூஸ் பண்ணுறப்ப இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வராது. மற்ற கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப வாழ்த்துக்கள். உங்கள பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் நுஷ்ரத் ஃப்ரம் அதிராம்பட்டினம். நான் பிபிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர்லயே படிச்சுட்டு, நம்ம ஊர்லயே ஒரு சூப்பரான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த பிசினஸ்க்குள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்கானிக் ஹென்னா ப்ராடக்ட்ஸ்லன்ட்டு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம், க்ளீனிங் ப்ராசஸ் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ், கிளாத் ஐட்டம்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நீங்க நெறைய ப்ராடக்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அதாவது கிளாத் பிசினஸ் பண்றீங்க. அப்புறம் ஆர்கானிக் ப்ராடக்ட் பிசினஸ் பண்றீங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துலயுமே பேசிக்கா முதன்மையா என்னோட பிசினஸ் அப்படின்னா இதுதான் ஐகான் அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு. கிளாத் ஐட்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஓகே. கிளாத் ஐட்டம்ஸ் அப்படின்னா நீங்க ஸ்டிச் பண்ணி விற்பனை பண்ற மாதிரி இருக்குமா? இல்லை, ஹோல்சேலில் நம்ம எடுத்து இங்கே வீட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஹோல்சேலா எங்க இருந்து வாங்கிக்கிறீங்க? நார்த் சைடு, துபாய் அந்த மாதிரி. ஓகே. இப்போ வந்து ஒரு பிசினஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ, ஃபர்ஸ்ட் எந்த பிசினஸ் எடுத்துட்டு நீங்க உள்ள வந்தீங்க? ஆர்கானிக் ஹென்னா கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஆர்கானிக் ஹென்னா கோன்க்குன்னு ஏதாவது கிளாஸ் எதுவும் ட்ரை பண்ணீங்களா? கிளாஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். ஆர்கானிக் கோன் வந்துட்டு எனக்கு அது நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே ரீச் பண்ணி இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ வந்து நம்ம நெறைய ஹென்னா வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஆர்கானிக்குக்கும், இன்ஆர்கானிக்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஆர்கானிக் கோனில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. இதே நம்ம ஷாப்பில் அந்த மாதிரி கெமிக்கல் கோன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இச்சிங், ரேஷஸ் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்ம ஆர்கானிக் கோன் பெஸ்ட். ஓகே. ஆர்கானிக் கோன்ல வந்து எது மூலப்பொருளா நீங்க பயன்படுத்துறீங்க? ஹென்னா பவுடர். ஹென்னா பவுடர். அதுவும் ஆர்கானிக்கா நீங்க மொத்தமா ஹோல்சேல்ல வாங்கிக்கிறீங்களா? அதுவும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? ஹோல்சேலாக வாங்கி பண்ணுவேன். இப்போ ஹென்னா கோன் வழியா தான் நீங்க பிசினஸ்க்குள்ளேயே வந்திருக்கீங்க. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ஒண்ணு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு முதலீடு தேவைப்பட்டிருக்கும்ல. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தா தான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? ஆர்கானிக் ஹென்னா கோன் ஸ்டார்ட் பண்ணப்போ 4K என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. 4K தான் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் ஹென்னா கோனுக்கு தேவைப்படுது இல்லையா? இப்போ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்க சோப்பு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றீங்க. அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. சோப் ஐட்டம்ஸ் எல்லாமே 2 லேக் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். மூலப்பொருள் எல்லாமே ஃபேக்ட்ரி அங்கேன்னு வாங்கிட்டு நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, நீங்க சோப் தயாரிக்கிறதுக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட்? என்னோட ரிலேஷனில் வந்துட்டு இந்த ஃபீல்டில் ஒரு 25 இயர்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் கற்றுக்கிட்டேன், அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதிலேயே அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிசினஸ் நீங்க பண்றீங்கல்ல. அதாவது ஒரு பக்கம் ஹென்னா, மெஹந்தி கேட்டாலும் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறீங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது சரியா இருக்கா? எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? எல்லாமே டைம் ஷெட்யூல் பண்ணி பிரிச்சுக்குவேன். இப்போ கஸ்டமருக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டைமு, பேக்கிங்க்கு ஒரு டைமு, சோப் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பிரிச்சுப்பேன் எப்போதுமே. ஓகே. டைம் பிரிச்சு பண்றதுனால உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து நீங்க பண்றது ஃபுல்லாவே ஷாப் இல்லாம ஆன்லைன்லயே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆன்லைன்லேயே பண்ணுறேன், லோக்கலில் உள்ளவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டுருவாங்க. ஓகே. இருந்தாலும் நம்ம நெறைய ப்ராடக்ட்ஸ் பண்றோம். ஆன்லைன்லயும் இதுவரையும் எந்த சவாலும் நம்ம பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணல. இருந்தாலும் அடுத்த கட்ட பிளான் அப்படின்னு நமக்கு ஒண்ணு இருக்கும்ல. அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஆர்கானிக்கில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஃபேஸ் வாஷு, லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி எல்லாமே. ஓகே. லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க ஆர்கானிக்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்ல இப்போ வந்து நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. நெறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப நீங்க ஆர்கானிக்ல யூஸ் பண்றதுக்கும், இன்ஆர்கானிக்ல பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இதில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஆர்கானிக் யூஸ் பண்ணுறப்ப இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வராது. இதே நம்ம மற்ற கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப பின்னாடி நம்மளுக்கு இச்சிங்கு, ரேஷஸ் இந்த மாதிரி வரும். அப்புறம் ஏஜிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துடும். ஓகே. இப்போ வந்து நெறைய பிசினஸ், அதாவது நெறைய மல்டி பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்ல அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு பொண்ணா ஒரு பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். நெறைய பேரு நெறைய மாதிரி கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில நீங்க ஃபேஸ் பண்ண மொமெண்ட்ஸ் பத்தி ஷேர். ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் அதிராம்பட்டினத்தில் சொல்லவே தேவையில்லை. முஸ்லீம்ஸ் பிள்ளைங்க பண்ணது அப்படின்னா நிறையா பேடாக பேச ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஓகேவாக போய்கிட்டுருக்கு. ஓகே. என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு? ஏன் பண்ணுற, வீட்டில் இருக்க வேண்டியதானே அந்த மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தாங்க.
ஓகே. அப்போ வந்து நம்மள பத்தி நெறைய பேர் சொல்றாங்க இல்லையா? இப்போ வந்து "ஏன் இதெல்லாம் பண்ற? இதெல்லாம் உனக்கு வேணுமா? தேவையா?" அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்தப்போ, நீங்க அத எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இதில எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கத்தால, எப்படியாவது நான் என்னோட பிராண்ட வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ அத நான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். ஓகே. இப்ப நெறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல உங்ககிட்ட. "இது வேணாம், இது பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னைக்காவது, "சரி வேண்டாம் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். எதுக்கு நமக்கு பிசினஸ்" அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்பலாம் யோசிச்சதில்ல. அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணணும். இவங்க வேணான்னு சொல்றாங்கல்ல, ஸோ நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபீல்ட்ல நான் எப்படியாவது சக்சஸ் ஆகணும்னு நெனச்சு பண்ணிட்டுருக்கேன். நிச்சயமா. உங்களோட ஃபீல்ட்ல இன்னும் சக்சஸ் ஆகறதுக்கு வாழ்த்துக்கள். இத தாண்டி மக்களோட பார்வையில, "இத மட்டும் நீங்க மாத்திக்கோங்க தயவு செஞ்சு" அப்படின்னு உங்களுடைய ரெக்வெஸ்ட்டா என்ன வைப்பீங்க? கேர்ள்ஸ் வந்துட்டு இப்ப இப்ப ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அத செய்ய விட்டுறணும். அது கரெக்டான விஷயமா இருந்தா அத செய்ய விட்டுருங்க. அப்படி தப்பா இருந்துச்சுன்னா, அத நீங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப செய்யக்கூடாது. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, கௌரவம் பார்த்து பண்ணுவாங்க நெறைய பேரு. முஸ்லீம் பிள்ளைங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. யாருக்கும் எந்த தடையும் சொல்லாதீங்க. சேஃபா நீங்க பார்த்துட்டு கூடவே இருந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஓகே. சரி இத தாண்டி உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நெறைய பேருக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் வந்து நீங்க பிசினஸ் பண்றப்போ உங்ககிட்ட நெறைய கேள்விகள் வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் எப்படி இருந்தது? ஸ்டார்ட்டிங்ல பண்ண விடல. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வாப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, ஓகே நீ பண்ணுன்னு சொல்லி பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஓகே எல்லாருமே ஓகே பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம். ஓகே. எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி, எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி இப்ப நீங்க சொன்னீங்க தனியா நாங்க சோப்புக்குன்னே சொல்லி 2 ரூம் தனியா எடுத்து அதுக்காகவே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. இவ்ளோ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரதுக்கு எது காரணம்னு சொல்லுவீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அவ்வளோதான். இப்போ என்னோட பிராண்ட் அப்படின்னா வெளிய ஆகணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஓகே. இப்ப எல்லா பெண்களுக்குமே வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க இல்லையா? சோ அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா, இப்போ எல்லாத்துக்குமே போயிட்டு வீட்ல போயிட்டு இப்போ ஏதாச்சும் அமௌண்ட் தாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். பட் அதெல்லாம் நீ வேணாம், நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா தான் வாங்கி தருவாங்க, இல்லைனா வாங்கி தர மாட்டாங்க. இதே நம்மள்ட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டான ப்ராடக்ட்ட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இந்த பிசினஸ் வந்து நம்ம சோப்பு, காஸ்மெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஹென்னால ஆரம்பிச்சு ஃபுல்லாவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட்டு இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எப்படி இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க? ஆக்சுவலா நான் கேக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு, நான் ஷாப் பண்ண போனேன். ஆனா நான் அது வாங்கல. வாங்காம அப்படியே ஆர்கானிக் கோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சடனா அன்னைக்கு அப்போ மைண்ட் மாறுனுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்க ஷாப்பிங் பண்ணிட்டேன். பண்ணிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். பட் நல்லா வரல. இந்த ஃபீல்ட்ல இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு கொஸ்டின் வச்சேன். இது எப்படி பண்ணணும்? இந்த மெஷர்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்தையும் சொன்னா எல்லாருமே கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆள்கிட்டயுமே ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டேன். எனக்கு ஆன்சர் கரெக்ட்டா வந்துச்சு. ஸோ அத அப்படியே பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. அப்ப அந்த சோப்பு இந்த ப்ராசஸ்லாம்? சோப் வந்துட்டு என்னோட ஃபேமிலி சைடு வந்து 25 இயர்ஸா இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆர்கானிக் சோப் தானே, ஸோ நம்ம பண்ணலாம். எனக்கும் அந்த சோப்பை பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் ஃபேமிலி சைடு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவாங்க. சரி நம்மளே அது பண்ணலாமே சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் கேட்டு அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டு இது பண்ண ஆரம்பிச்சது தான். ஓகே. இந்த பிசினஸ்க்குன்னு சொல்லி ஏதோ லைசென்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஸோ ஆர்கானிக் சோப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது. தென் ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது. ஓகே. இப்ப இது எல்லாத்தையுமே எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க? இப்ப காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இல்ல கிளாத் பிசினஸ் அல்லது பார்த்தீங்கன்னா ஹென்னா எதுவா இருந்தாலும் எப்படி அதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதில் தான் நான் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஷேர் பண்ணுறது, எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுறது அது மாதிரி. ஸோ அது மாதிரி பண்ணி இப்போ கொஞ்சம் லெவலுக்கு வந்திருக்கு. ஓகே. இப்போ ஃபுல்லாவே நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ஹோல்சேலா வாங்கி ரீட்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே. எங்க இருந்தெல்லாம் ஹோல்சேல் உங்களுக்கு வாங்க முடியுது? யூஏல வாங்குவேன், இல்லைனா நார்த் சைடு வாங்குவேன். ஓகே. இப்போ வந்து நெறைய பிசினஸ் சூப்பரான முறையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்மளோட ப்ரோகிராம் பார்த்துட்டு நேயர்கள் உங்கள கான்டாக்ட் பண்ணணும்னா, இப்போ உங்களோட ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி கான்டாக்ட்? இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு என்னோட பேஜ் இருக்குது, 2 பேஜ் இருக்குது. நியூஸ் கலெக்ஷன் மல்டிபிள் ப்ராடக்ட் 1 அண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேஜ் இருக்குது. ஸோ அதில் கான்டாக்ட் பண்ணலாம். அதிலே மொபைல் நம்பர் எல்லாமே பயோவில் கொடுத்துருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட பிளானா வந்து நெறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றதா சொல்லியிருக்கீங்க. இத தாண்டி இப்போ வந்து இந்த நெறைய பெண்களுக்கு எப்படின்னா, உங்கள மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி உங்கள போல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் அதுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வீட்டில் பர்மிஷன் வாங்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இடையிலே விட்டுறது. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா விட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸில் இறங்கலாம். அண்ட் தென் வந்துட்டு ஹெல்த்தையும் கரெக்டாக பார்த்துக்கணும். நைட்லாம் தூங்காமலாம் நிறைய பேர் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணி இந்த மாதிரி
மாதிரி பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதுக்குன்னு டைம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு பண்ண ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், வீட்டில் உள்ளதையும் பார்த்துக்கணும், பிஸ்னஸையும் பார்த்துக்கணும். அது இது மட்டும் இல்லாமல் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உனக்கு பிடிச்சதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அதை ஸ்டாப் பண்ணாதீங்க, யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஓகே. இப்ப மார்க்கெட்டிங்ல வந்து பெண்களுக்கு பெரும்பாலும் ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஜென்ட்ஸ் அப்படிங்கிறப்போ தனியா ஒரு ஷாப் வச்சிருவாங்க. இல்ல நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி ஷேர் பண்றது இந்த மாதிரி இருக்கும். லேடீஸ் எப்படி அதிகமா மார்க்கெட்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்றது? இப்போ வந்துட்டு ரீசெண்டாக சோசியல் மீடியா தான் பெஸ்ட்டே. ஷையாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது வீட்டிலேயே இப்படி லோக்கல்லே தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்க முடியும். சோசியல் மீடியாக்குள்ளே வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணால் தான் அது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும், நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ எல்லாருமே வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. இப்போ வந்து உங்களோட பிசினஸ்ல நுஷ் கலெக்ஷன்ஸ் மூலமா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க சேல் பண்றீங்க? ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு, ஹென்னா ஐட்டம்ஸு, அப்புறம் சோப் ஐட்டம்ஸ், அப்புறம் டிட்டர்ஜென்ட் லிக்யூடு, பினால் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல அது, டிஷ் வாஷ் எல்லாமே செல் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஹோம்மேடாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஃபேஸ் வாஷு, நைட் க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறேன். கிளாத் ஐட்டம்ஸில் புர்கா, ஷால்ஸு, இது மாதிரி கேர்ள்ஸ்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். கிஃப்ட் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கேன். ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ப்ரவுட் மொமெண்ட்ஸ் இருக்கு. ப்ரௌட் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டால் ஒன்று போட்டேன். ஏஎல் ஸ்கூலில் தான் நான் ஸ்டால் போட்டிருந்தேன். ஆக்சுவலி 4 days முன்னாடி தான் எனக்கு தெரியும் அந்த ஸ்டால் ஒன்று இருக்குது. அதை பற்றி எனக்கு தெரியாது. சரி ஃபஸ்ட் டைம் நான் போட்டேன். கால் பண்ணி நிறைய பேர் நீங்கள் ஸ்டால் போடுறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க. என்னை தேடியே நிறைய பேர் வந்தாங்க. இதோட நான் ஒரு 5 ஸ்டால் போட்டிருப்பேன். 5 ஸ்டாலுக்குமே என்னோட நான் ஸ்டால் போடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அது நான் ப்ரௌடாக இருந்துச்சு. ஓகே. இப்போ ஃபைனலா நம்ம அதிரே எஃப்எம்க்கும், அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? இவ்வளோ நிறைய நான் பேசினதை கேட்டதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதிரே எஃப்எம்ல வந்துட்டு நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த சான்ஸை கேர்ள்ஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த அதிரே எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி.